Example 2. Find the zeros of the quadratic polynomial x square plus 7x plus 10 and verify the relationship between the zeros and the coefficients. Okay, polynomial கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதில் இருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் அல்லது ஜீரோஸ் ரெண்டுமே சேம் தான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது வந்து வெரிஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x plus 10 which is equal to 0. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஓகேயா, ஸோ இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. ஸோ 1 into 10 10 தான். ஸோ 10 என்னெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 10 வருதுன்னு பார்க்கணும். 1 10, next 2 5s are 10, அடுத்தது 5 2s are 10, then 10 1 is 10. ஸோ இப்போ நமக்கு எந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் பண்ணால் நமக்கு வந்து 7 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதான் வரும், 2 5 தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் படி இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5x plus 10 is equal to 0. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டுலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸை வெளியே எடுக்கலாம். எக்ஸை வெளியே எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் இந்த டேர்ம்லேருந்து 5 எடுக்கலாம். 5 வெளியே எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 5 2s are 10. ஸோ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2 which is equal to 0. ஸோ இங்கே என்ன ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதிலாக ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 which is equal to 0. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 is equal to 0. இதுலேருந்து நமக்கு மைனஸ் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 5 is equal to 0. இதில் எக்ஸ் is equal to minus 5. ஓகேயா, ஸோ இப்போ நமக்கு alpha வந்து என்ன, alpha is equal to minus 2 and beta is equal to minus 5. ஸோ இப்போ நம்ம வந்து sum of the roots and product of the roots கண்டு plus 7x plus 10. ஓகே, ஸோ இதில் வந்து a என்னது, a வந்து என்ன 1, a வந்து 1, b is equal to coefficient of x that is 7, c is equal to 10. ஓகே, அப்போ sum of the roots ஃபார்முலா என்ன, sum of the roots is equal to alpha plus beta which is equal to minus b by a. இப்போ நம்ம செக் பண்ணலாமா, alpha என்னது minus 2 plus beta வந்து minus 5 which is equal to minus of b என்ன, b வந்து 7, a வந்து 1. ஸோ இது minus 2 plus minus 5 வந்து minus 7, minus 7 is equal to minus 7. ஓகே, ஸோ ஃபஸ்ட் உள்ளது ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். Product of the roots is equal to alpha into beta which is equal to c by a. Alpha என்னது minus 2 into beta வந்து minus 5. So minus 5 which is equal to c வந்து என்ன 10. 10 divided by 1. Minus into minus plus 2 5s are 10. So 10 is equal to 10. So product of the roots prove ஆயிடுச்சு. Therefore hence verified. Okay, example 3. Find the zeros of the polynomial x square minus 3 and verify. So given polynomial என்ன x square minus 3 which is equal to 0. ஸோ இதில் வந்து எக்ஸ் டேர்ம் வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம இது வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நம்ம 3 எப்படி எழுதிக்கலாம்னா √3 எழுதிக்கலாம். ஓகே, √3 the whole square எழுதிக்கலாம் which is equal to 0. ஏன்னா நமக்கு தெரியும் a square minus b square is equal to a plus b into a minus b. ஓகே, ஸோ இப்போ a square minus b squareனா இங்கே இதை எப்படி எழுதிக்கலாம் x plus √3 into x minus √3 is equal to 0. So if √3 is equal to 0 இதில்னா x is equal to minus √3 கிடைக்கும். minus √3 is equal to 0 இதில் x is equal to √3 கிடைக்கும். ஓகேயா, இப்போ நமக்கு ஆல்ஃபா வந்து என்ன, ஆல்ஃபா வந்து minus √3, பீட்டா வந்து plus √3. ஓகே, sum of the roots is equal to alpha plus beta which is equal to minus b by a. இப்போ நமக்கு x square minus 3 இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து ஏயோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ வந்து 0, சியோட வேல்யூ வந்து minus 3. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா வந்து என்ன மைனஸ் √3, பீட்டா வந்து ப்ளஸ் √3 which is equal to minus 1. ஸோ எனிவே இது கேன்சல் ஆகிடும். 0 is equal to 0. ஃபஸ்ட் உள்ளது ப்ரூவ் ஆயிடுச்சு. 0 is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். Product of the roots is equal to alpha into beta which is equal to c divided by a. So alpha another minus √3 into plus √3 which is equal to c another minus 3 by a வந்து 1. So √3 into √3 plus 3. So minus 3 is equal to minus 3. Therefore product of the roots same mark. So hence verified.